Hi students, welcome to geography class. In this video, we are going to see 9th standard geography, unit 3, atmosphere, part 4. Already we have seen winds, planetary winds, periodic winds, variable winds and local winds in the part 3 video. Now let's see clouds, rainfall and humidity in part 4 video. What is clouds? According to their height, clouds are classified into the following types. High clouds, that is 6 to 20 km height. Middle clouds, that is 2.5 km to 6 km height. Low clouds, that is ground surface to 25 km height. These major types of clouds are further divided into different types on the basis of shape and structure. Clouds அப்படினா மேகங்கள் ஒவ்வொரு நாளும் மிக அதிக அளவில் கடல் நீர் நீராவியாக மாறுது. மேகங்கள் வளிமண்டலத்தில் காணப்படும் ஈரப்பதத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்குது. உயரத்தோட அடிப்படையில் மேகங்களை மூன்றாக நம்ம பிரிக்கலாம். அதாவது ஹை கிளவுட்ஸ் அப்படின்னா மேல்மட்ட மேகங்கள் 6 to 20 கிலோமீட்டர் ஹைட் இருக்கும். இடைமட்ட மேகங்கள் அப்படின்னா மிடில் கிளவுட்ஸ், அது 2.5 கிலோமீட்டர் டு 6 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கும். அடுத்தது லோ கிளவுட்ஸ், அதாவது கீழ்மட்ட மேகங்கள் அப்படின்னா அது புவியோட மேற்பரப்புலேருந்து 25 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கக்கூடியும். மேகங்களை அதோட வடிவம் மற்றும் அமைப்பின் அடிப்படையில் மேலும் அது பிரிக்கப்படுகிறது. Now we are going to see high clouds. Cirrus, detached clouds in the form of white, delicate, fibrous, silky filaments formed at the high sky, that is 8,000 meters to 12,000 meters, are called cirrus clouds. These clouds have ice crystals and are dry and do not give rainfall. Cirrus அப்படின்னா கீற்று மேகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அர்த்தம். அந்த அட்மாஸ்பியரில் 8,000 to 12,000 மீட்டர் உயரத்தில் காணக்கூடிய மெல்லிய வெண்ணிற இலை போன்ற தோட்டத்தில் காணப்படும். இந்த மேகங்களுக்கு கீற்று மேகங்கள் சிரஸ்ன்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இது முற்றிலும் என்ன பண்ணும், ஹியூமிடிட்டி இல்லாத மேகங்களாகும். பனித்துகள்களை கொண்ட இந்த மேகங்கள் மழை பொழிவை தராது. நெக்ஸ்ட் cirrocumulus, white patched sheet or layer like clouds composed of ice crystals, that is called cirrocumulus. அதாவது கீற்று திரள் மேகங்கள்னு சொல்லிட்டு தமிழ் அர்த்தம். இந்த மேகங்கள் வெண்மையான திட்டுக்களாகவோ அல்லது விரிப்பு போன்றோ அடுக்கடுக்காகவோ அமைந்திருக்கும். இது பனிப்படிகங்களால் உண்டானது ஆகும். நெக்ஸ்ட் cirrostratus, smooth milky transparent whitish clouds composed of tiny ice crystals. அதாவது cirrostratus அப்படின்னா கீற்றுப்படை மேகங்கள்னு சொல்லி அர்த்தம். இது மென்மையான பால் போன்ற வெள்ளை நிறத்தில் கண்ணாடி போன்று காணப்படும். இது மிக சிறிய பனித்துகள்களை கொண்ட மேகம் ஆகும். Next we are going to see the middle clouds. Altostratus, thin sheets of gray or blue colored clouds in uniform appearance consisting of frozen water droplets. அதாவது ஆல்டோஸ்ட்ராட்டஸ் அப்படின்னா அது இடைப்பட்ட படை மேகங்கள்னு சொல்லிட்டு அர்த்தம் தமிழில். சாம்பல் அல்லது நீல நிறத்தில் சீராக மெல்லிய விரிப்பு போன்று காணப்படும் மேகங்கள் மிடில் கிளவுட்ஸ், அதாவது இடைப்பட்ட படை மேகங்கள், அதாவது ஆல்டோஸ்ட்ராட்டஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இவை உறைந்த நீர்த்தவடைகளை கொண்டிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் altocumulus, that clouds fitted closely together in parallel bands called as sheep clouds or woolpack clouds. அதாவது ஆல்டோக்யூமுலஸ் அப்படின்னா இடைப்பட்ட திரள் மேகங்கள். இது தனித்தனியாக உள்ள மேகத்திரள்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பல்வேறு வடிவங்களில் காணப்படும். இவை அலைத்திரள் மற்றும் இணைக்கற்றைகள் போன்ற அமைப்போடு காட்சியளிக்கும். ஆகையினால இதை ஷீப் கிளவுட்ஸ் செம்மறியாட்டு மேகங்கள் அல்லது உல்பேக் கிளவுட்ஸ் அப்படின்னா கம்பளி கற்றை மேகங்கள்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். Nimbostratus, these are clouds of dark color very close to the ground surface associated with rain, snow or sleet. Nimbostratus அப்படின்னா கார்படை மேகங்கள்னு சொல்லிட்டு தமிழ் அர்த்தம்.
புவியோட மேற்பரப்பை ஒட்டிய பகுதிகளில் தோன்றக்கூடிய கருமையான மேகங்கள் கார்படை மேகங்கள், அதாவது நிம்போஸ்ட்ராட்டஸ் ஆகும். இவை வந்து மழை, பனி மற்றும் ஆலங்கட்டி மழையுடன் தொடர்புடையது. The last type of clouds is low clouds, that is stratocumulus, a gray or whitish layer of non-fibrous low clouds found in rounded patches at an height of 2500 to 3000 meters, associated with fair and clear weather. அதாவது நம்ம கடைசியாக பார்க்க போகிற மேகங்களுடைய வரிசையில் லோ கிளவுட்ஸ், அதாவது கீழ்மட்ட மேகங்கள். இதில் ஸ்ட்ராட்டோக்யூமுலஸ் அப்படின்போது படைத்திரள் மேகங்கள் தமிழ் அர்த்தம். சாம்பல் மற்றும் வெள்ளை நிற வட்டத்திட்டுகள் 2500 மீட்டர்லேருந்து 3000 மீட்டர் உயரத்தில் சாம்பல் மற்றும் கிரே கலர் மற்றும் வெண்மை நிறத்தில் வட்டத்திட்டுகளாக காணப்படும். தாழ் மேகங்கள் படைத்திரள் மேகங்கள் சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. பொதுவாக இந்த மேகங்கள் தோன்றப்படும்போது அந்த பகுதியில் தெளிவான வானிலை காணப்படும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஸ், டென்ஸ் லோ லையிங் ஃபாக் லைக் கிளவுட்ஸ் அசோசியேட்டட் வித் ரெயின் ஆர் ஸ்னோ. ஸ்ட்ராட்டஸ் அப்படின்னா படை மேகங்கள். மிகவும் அடர்த்தியாக கீழ்மட்டத்தில் பனிமூட்டம் போன்று காணப்படும் மேகங்கள் தான் ஸ்ட்ராட்டஸ், படை மேகங்கள் சொல்லி அழைக்கப்படுகிறது. இவை வந்து மழை அல்லது பனிப்பொழிவை தருகிறது. நெக்ஸ்ட் we are going to see the cumulus, dome shaped with a flat base often resembling a cauliflower associated with fair weather. அதாவது cumulus அப்படின்னா திரள் மேகங்கள் சொல்லி தமிழ் அர்த்தம். தட்டையான அடிப்பாகமும் குவிமாடம் போன்ற மேல் தோற்றமும் கொண்ட காலிஃப்ளவர் போன்ற வடிவத்தோடு இது காணப்படும். இது தெளிவான வானிலையுடன் தொடர்புடைய மேகம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் cumulonimbus, fluffy thick towering thunderstorm cloud capable of producing heavy rain, snow, hailstorm or tornadoes. அதாவது cumulonimbus அப்படின்னா கார்த்திரள் மேகங்கள் சொல்லி தமிழ் அர்த்தம். மிகவும் அடர்த்தியான கனத்த தோற்றத்தோடு இடியுடன் கூடிய மழை தரும் மேகங்கள் தான் கார்த்திரள் மேகங்கள், cumulonimbus சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது பொதுவாக கனமழையையும் அதிக பனிப்பொழிவையும் சில நேரங்கள் என்ன பண்ணும், கல்மாரி மழை மற்றும் சுழல் காற்றுடைய கூடிய மழையை இது தருகிறது. Next we are going to see what is precipitation. Falling down of condensed water vapor in different forms is called precipitation. When the dew point is reached in the cloud, water droplets become saturated and start to fall. Hence they fall on the earth as precipitation. அதாவது precipitation அப்படின்னா பொழிவு, மழை பொழிவு. சுருங்கிய நீராவி நீரின் பல்வேறு வடிவங்களில் புவியை வந்தடைகின்ற நிகழ்வை தான் நம்ம precipitation சொல்லி அழைக்கிறோம். மேகத்தில் உள்ள நீர்த்துளிகள் பனிவிழு நிலையை அடையும் பொழுது புரித நிலைக்கு அது என்ன பண்ணும், வந்துவிடும். பின்பு என்ன பண்ணும், புவியின் மீது அது என்ன பண்ணும், மழையாகவே அது பொழிகிறது. The climatic conditions or factors influencing the forms of precipitation mainly are temperature, altitude, cloud type, atmospheric conditions, precipitation process. The main forms of precipitation include drizzle, rain, sleet, snow, hail, etc. பொழிவினை அந்த precipitation நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் நம்ம பார்க்கும் பொழுது டெம்பரேச்சர் வெப்பநிலை, ஆல்டிடியூட் வந்து உயரம், கிளவுட் டைப் வந்து மேகத்தோட வகை, அட்மாஸ்பரிக் கண்டிஷன்னா வளிமண்டல நிலைப்பாடுகள் மற்றும் precipitation process அப்படின்னா பொழிவு செயல்முறை. அந்த சாரல் மலை, பனிப்பொழிவு, அப்புறம் வந்து பனிப்படிவு, ஆலங்கட்டி மலை. சாரல் அப்படின்னா ட்ரிஸ்ல்னு நம்ம சொல்லுவோம். மழை அப்படின்போது ரெயின், ஓகேவா. பனிப்பொழிவுங்கிறது ஸ்லீட்டு, ஸ்னோ அப்படிங்கிறது பனிப்படிவு, ஹெயில் அப்படின்னா ஆலங்கட்டி மலை. இதெல்லாம் வந்து போன்றவை பொழிவோடைய precipitation பல்வேறு விதங்கள் ஆகும். Now we are going to see one by one detailedly. What is drizzle? Falling of numerous uniform minute droplets of water with diameter of less than 0.5 millimeter is called drizzle from low clouds. Sometimes drizzles are combined with fog and hence reduce visibility. drizzle அப்படின்னா சாரல் அப்படின்னு சொல்கிறாங்க. 0.5 மில்லிமீட்டருக்கு குறைவான டயாமீட்டர் உள்ள நீர்த்துளிகள் வந்து சீராக அந்த பூமியை வந்து அடையும் பொழுது அதனை நம்ம
சாரல் என்று அழைக்கிறோம், ட்ரிசில்னு சொல்லி அழைக்கிறோம். சில நேரங்களில் சாரல்கள் ட்ரிசில்கள் பனிமூட்டத்துடன் இணைந்து எதிரில் உள்ள பொருட்களை காண முடியாத நிலையை உண்டாக்கிறது. Next we are going to see a rain. Rain is the most widespread and important form of precipitation in places having temperature above the freezing point. It occurs only when there is abundant moisture in the air. The diameter of a raindrop is more than 5 millimeter. Rain அப்படின்னா மழை. உறைநிலைக்கும் அதிகமான வெப்பநிலை காணப்படும் போது மழை பொழிகிறது. புவியினுடைய மிக அதிகமான இடங்களில் மழைப்பொழிவு கிடைக்கிறது. காற்றில் மிக அதிகமான ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் மழைப்பொழிவு ஏற்படும். மழைத்துளியினுடைய டயாமீட்டர் 5 millimeterக்கு மேலே காணப்படும். Next we are going to see what is sleet. Sleet refers to a precipitation in the form of pellets made up of transparent and translucent ice. This precipitation is a mixture of snow and rain. அதாவது ஸ்லீட் அப்படின்னா தமிழில் ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஒளிபுகும் தன்மையுடன் கூடிய மிக சிறிய பனி உருண்டையானது பெல்லட்ஸ் கூடிய மழை பொழிவை தான் நம்ம ஆலங்கட்டி மலை ஸ்லீட்னு சொல்லிட்டு நம்ம அதை அழைக்கிறோம். Next we are going to see what is snow. Snow is formed when condensation occurs below freezing point. It is the precipitation of apaque and semi-apaque ice crystals. When these ice crystals collide and stick together, it becomes snowflakes. அதாவது ஸ்னோ அப்படின்னா பனி. உறையும் நிலைக்கு கீழாக நீர் சுருங்குதல் ஏற்படும் போது பனிப்பொழிவு ஏற்படுகிறது. பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ ஒளிபுகா தன்மையுடன் காணப்படும் துகள் படிகங்களை தான் நம்ம பனி சொல்லி அழைக்கின்றோம். இந்த பனி படிகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி ஸ்னோஃப்ளேக்ஸை உருவாக்குது, பனி சீவல்களை உருவாக்குறது. Next we are going to see hails. Hails are chunks of ice greater than 2 cm in diameter falling from the sky during a rainstorm or thunderstorm. Hailstones are a form of solid precipitation where small pieces of ice fall downwards. These are destructive and dreaded forms of solid precipitation because they destroy agricultural crops and human lives. Hails அப்படின்னா கல்மாரி மலை. இடியுடன் கூடிய புயல் மற்றும் மழையுடன் கூடிய புயலின் போது 2 சென்டிமீட்டருக்கு மேல் உள்ள டயாமீட்டர் உள்ள பனிக்கட்டிகளை கல்மாரி மலை ஹெயில்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். இது இடைநிலையில் காணப்படும் மழைப்பொழிவாகும். இந்த மழைப்பொழிவின் போது சிறிய கட்டிகள் போன்ற பனித்துண்டுகள் விழுகிறது. இந்த ஹெயில்ஸ்டோன்ஸ் வரும்பொழுது கல்மாரி கட்டிகள் என்று அழைக்கப்படுகிறது. இது வேளாண் பயிர்களையும் மனித உயிர்களையும் என்ன பண்ணும், பாதிக்கும் தன்மை கொண்டதாகும். Next we are going to see rainfall. What is rainfall? Rainfall is the most predominant type of precipitation. Moisture laden air masses rise upwards, forms clouds and bring rainfall. Based on the mechanisms of raising the air, there are 3 types of rainfall: convectional rainfall, frontal or cyclonic rainfall, orographic rainfall. அதாவது rainfall அப்படின்னா மழை பொழிவு. பொழிவின் போது மிக முக்கிய வகை மழை பொழிவாகும். ஈரப்பதம் கொண்ட காற்றுத்திரள்கள் மேலே உயர்த்தப்பட்டு மேகங்களாக அது உருவாகி பின்பு நீர்த்துளிகளாக புவிய வந்தடைகிறது. கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அதாவது வெப்பசலன மழைப்பொழிவு. சைக்ளோனிக் ரெயின்ஃபால் ஆர் ஃப்ராண்டல் ரெயின்ஃபால் அப்படின்னா புயல் அல்லது சூறாவளி மழைப்பொழிவு அல்லது வளிமுக மழைப்பொழிவு. ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னா மழை தடுப்பு மழைப்பொழிவு. இது 3 மழைப்பொழிவின் பல்வேறு வகைகள் ஆகும். Now we are going to see what is convectional rainfall or 4 o'clock rainfall. Earth's surface is intensely heated through solar radiation during the daytime. When the air near the Earth's surface is heated, it rises and expands. This heating results in the formation of convectional air currents. Thus, ascending moist air cools, condenses and results in convectional rainfall. Convectional rainfall occurs regularly in the equatorial region in the evenings. It is also experienced in tropical, subtropical and temperate regions in the summer months and on warmer days. அதாவது
கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் ஆர் 4 o'clock ரெயின்ஃபால் அப்படின்னா வெப்பச்சலன மழைப்பொழிவு அல்லது 4 மணி மழைப்பொழிவுன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. பகல் பொழுதின் போது சூரிய கதிர்வீச்சினால் புவியோட மேற்பகுதி அதிகமாக வெப்பப்படுத்தப்படுது. புவி மேற்பரப்பில் உள்ள காற்று வெப்பமடைவதால் விரைவடைந்து என்ன பண்ணும், அது மேலெழும்புகிறது. அங்கு வெப்பச்சலன காற்றோட்டம் உருவாகிறது. மேலே சென்ற காற்று குளிர்ச்சி அடைந்து சுருங்கி மேகங்களாக உருவெடுத்து மழையாக பொழிகிறது. இது வெப்பச்சலன மழை, அதாவது கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. இந்த வெப்பச்சலன மழை புவியினுடைய ஈக்குவேட்டர் பகுதிகளில் மாலை வேளைகளில் அடிக்கடி இது நிகழும். நெக்ஸ்ட் we are going to see cyclonic rainfall or frontal rainfall. Cyclonic precipitation occurs during cyclones when air masses are made to converge and move upward so that adiabatic cooling occurs. Cyclonic rainfall occurs in tropical as well as temperate regions. When warm and cold air masses converge, condensation and precipitation takes place on the boundary between warm and cold air masses called as frontal rainfall or cyclonic rainfall. Frontal or cyclonic rainfall அப்படின்னா சூறாவளி மழைப்பொழிவு அல்லது வடிமுக மழை. அடர்த்தியான காற்று திரள்கள் ஒருமுகப்படுத்தப்பட்டு பின்பு அது என்ன பண்ணும், மேல் நோக்கி சென்று வெப்பம் மாறா நிலையினால் குளிர்ச்சியடைந்து பொழியும் மழை தான் சூறாவளி மழைப்பொழிவு, அதாவது சைக்ளோனிக் ரெயின்ஃபால்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. வெப்ப மற்றும் மிதவெப்ப மண்டலங்களில் சூறாவளி மழைப்பொழிவு கிடைக்கிறது. வெப்ப காற்றும் குளிர்காற்றும் சந்திக்கும் எல்லையில் நீராவி சுருங்கி மழைப்பொழிவை தருகிறது. இது மித வெப்ப பகுதிகளில் வளிமுக மழை எனப்படுகிறது, அதாவது ஃப்ராண்டல் ரெயின்ஃபால்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் orographic rainfall or relief rainfall. Orographic rainfall, also called as relief rainfall, is caused when air is forced to rise against a high mountain. The mountain barriers lying across the direction of air flow forces the moisture-laden air to rise along the mountain slope. This results in the cooling of the air, which leads to the formation of clouds and rain. அதாவது மழை தடுப்பு மழைப்பொழிவு, ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னா மழை தடுப்பு மழைப்பொழிவு. மழை தடுப்பு மழை நிலத்தோற்ற மழை எனவும் அழைக்கப்படுகிறது. ஈரப்பதம் மிகுந்து வீசும் காற்று மழை சரிவால் தடுக்கப்பட்டு மேல் நோக்கி எழுகிறது. இவ்வாறு எழுந்த காற்று என்ன ஆகும்னா பின்னர் குளிர்விக்கப்பட்டு சுருங்கி மழைப்பொழிவை தருகிறது. இவ்வாறு பெறப்படுகிற மழைப்பொழிவு தான் மழை தடுப்பு மழைப்பொழிவு, orographic rainfall சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. This rainfall is called orographic rainfall. The side of the mountain facing the wind is called the windward side and receives heavy rainfall. It is called the rain-fed region. The other side of the mountain that does not face the wind is called the leeward side and receives less rainfall, becomes a rain shadow region. அதாவது காற்று வீசும் திசையை நோக்கி உள்ள மலைச்சலிவு காற்று மோதும் பக்கம் விண்வர்ட் சைடுன்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த பகுதி அதிக மழைப்பொழிவை பெறுகிறது. காற்று வீசும் திசைக்கு மறுபக்கம் உள்ள மலைச்சரிவு காற்று மோதா பக்கம், அதாவது லீவர்ட் சைடுன்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த பகுதியில் மிக குறைந்த அளவே மழையை பெறுகிறது. இது மழை மறைவு பிரதேசம் சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. Last we are going to see what is humidity. Humidity is an important aspect of the atmosphere because it affects both weather and climate. The amount of water vapor present in the atmosphere is referred to as humidity. Humidity of the atmosphere is high when it is large quantities of water vapor. The amount of water vapor in the atmosphere is called absolute humidity. Humidity அப்படின்னா ஈரப்பதம். அந்த அட்மாஸ்பியரில் உள்ள வானிலையும் வெதரையும் அந்த கிளைமேட்டையும் பாதிக்கும் ஒரு முக்கிய காரணியாக இந்த ஹியூமிடிட்டி இருக்கிறது. அட்மாஸ்பியரில் உள்ள நீராவின் அளவே ஈரப்பதம் ஹியூமிடிட்டி ஆகும். இந்த வளிமண்டலத்தில் உள்ள நீராவின் அளவு அதிகரித்தால் ஈரப்பதத்தின் அளவும் அதிகரிக்கும். வளிமண்டலத்தில் உள்ள மொத்த நீராவின் அளவு முழுமையான ஈரப்பதம் அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. I hope you all understood what is clouds, rainfall and humidity very well in this video. Next video we will see employment in India and Tamil Nadu. Thank you.